Namaste children, Namaste to all, how are you? I hope that you are all fine at home. Okay. Today, for 3rd standard, today it is science class. Now take book page number 45. Book page number 45, traditional food. Today we are going to see some names of traditional food. Okay. Listen, already I gave you the homework, isn't it? Try to answer. I gave you homework. This and this I gave you homework. I think that you have completed that one. Already I told the answers also for this division and I told you to write this one, isn't it? And this one, name of the festivals and food items prepared. For which festival, what food item you will prepare, I told you to write here. Now, here, in book page number 45, yes, book page number 45, listen, traditional food அப்படின்னா என்ன அப்படின்னா பாரம்பரிய உணவு. பாரம்பரிய உணவு இப்போ வந்து நாமெல்லாம் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் முன்னோர்கள் அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ நாம விதவிதமாக சாப்பிட்ற மாதிரிலாம் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. சோள சோறு, கம்மசோறு, கம்பம் கூழ், இந்த மாதிரி திணை, இந்த மாதிரிலாம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆரிய கூழ், ஆரிய களியெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் நாம வந்து அதையெல்லாம் நம்ம விரும்பி சாப்பிட்றது. நீங்களே சின்ன குழந்தைங்க, அதெல்லாம் நீங்களே என்ன பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் வேறெல்லாம் வந்து நூடுல்ஸ் வேணும், அப்படி வேற ஏதாவது வெரைட்டியா அந்த மாதிரி தான் நீங்க சாப்பிடணும்னு விருப்பப்படுறீங்க. ஆனால் that are not good for our health. நாம் எப்பவுமே ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த கம்பு, திணை, வராது, இந்த மாதிரி இதையெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய பாடி ஹெல்த் கண்டிஷன் வந்து நல்லா இருக்கும், தெரியுதா? அதனால தான் நம்மளுடைய ஆன்சிஸ்டர்ஸ்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? அவங்களுடைய பாடி எல்லாம் நல்லா இருந்தது. இப்போலாம் நம்மளுக்கு என்ன, நம்ம ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து லேக் இல்லையா? நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் மாறினதுனால நம்மளுடைய உடம்புலாம் வந்து இட் இஸ் இன் அன்ஹெல்தி கண்டிஷன் இல்லையா? கொஞ்ச நேரம் தான் நம்மளால எதையும் செய்ய முடியும், அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடும் இல்லையா? Listen, our ancestors are food. Listen, our ancestors ate food that were easily available from nature. அவங்க வந்து இயற்கையா கிடைச்ச பொருள் எல்லாமே நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க. which leads to healthy lives. அதனால அவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருந்தது இல்லையா? ஆரோக்கியமா இருந்தது. அவங்க நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா? Now, few natural foods are ராகி, திணை, சாமை, குதிரவாளி, வராகு அண்ட் கம்பு. நீங்க இதுல எத்தனை ஃபுட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. கம்பு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெயினா. தென் ராகி, திணை கூட, திணையில ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க இதெல்லாம் தெரியல, பார்த்தது இல்லை அப்படின்னா உங்க அம்மா ஏதாவது சமையல் வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அதை காமிக்க சொல்லி நீங்க பார்க்கலாம், தெரியுமா? இங்க பாருங்க, different varieties of ragi food. ராகில என்னென்ன ஃபுட் ஐட்டம் செய்யலாம்? ராகி பால், ராகி பால்னா உருண்டை, ராகி மாவுல உருண்டை செய்யறது. தென் தோசை செய்யறது. இப்போ அரிசி மாவு தோசை சாப்பிட்றீங்களா, அதே போலவே ராகிலையும் தோசை செய்யறாங்க. தென் அடைன்னு என்னது, இந்த வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் போட்டு அடை செய்வாங்கல்ல, பருப்படையெல்லாம் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி ராகிலையும் செய்வாங்க. தென் வெர்மிசெல்லி அண்ட் பிஸ்கட்ஸ். வெர்மிசெல்லின்னா என்ன, சேமியா. நீங்கள சேமியா உப்புமா சாப்பிட்றீங்கல்ல, அதே போலவே ராகிலையும் சேமியா இருக்கு, அதையும் சாப்பிடலாம். அண்ட் பிஸ்கெட்ஸ், ராகிலேயே பிஸ்கட் செய்யலாம். தென் these are the food items that are made from ragi. Okay, then next one, கீழே பாருங்க, அந்த டிஷ்ஷஸ்ல கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கும் அப்படி. ஓகே, தென்
Next, do you eat ragi? நீ ராகி சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ராகில நல்ல ஸ்ட்ரென்த் நம்ம உடம்புக்கு தெரியுதா, அதனால you ask your mother to prepare ragi food and any dish, எது எந்த மாதிரி வேணாலும் ராகி. இப்போ சேமியா உங்களுக்கு பிடிக்குன்னா ராகி சேமியா வந்து செஞ்சு சாப்பிடலாம், தோசை சாப்பிடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிஷ் பிடிக்குமோ அதையும் உங்க அம்மாட்ட செஞ்சு தர சொல்லி you can take that. Then of all the cereals we eat, ragi is the best body builder. ராகி இப்போ எல்லா cereals விட மற்ற cereals விட ராகி is the best body builder. நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த், நல்லா நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. And it gives immunity power also. It is a disease fighter. Okay, that's all. Then now for this R-A-G-I, R-A-G-I, ragi. Tinai, T-H-I-N-A-I, Tinai. Then Samai, S-A-M-A-I, Samai. Then Kudiraigali, Then Varagu, V-A-R-A-G-U, Varagu. Then Kambu, K-A-M-B-U, Kambu. Okay, R-A-G-I, Ragi. T-H-I-N-A-I, Tinai. S-A-M-A-I, Samai. K-U-T-H-I-R-A-I-V-A-A-L-I, Kudiraigali. K-U-T-H-I-R-A-I-V-A-A-L-I, Kudiraigali. Okay, K-U-T-H-I-R-A-I-V-A-A-L-I, Kudiraigali. Kudiraigali. Then Varagu, V-A-R-A-G-U, Varagu. Then K-A-M-B-U, Kambu. Okay, now once again, R-A-G-I, Ragi. T-H-I-N-A-I, Tinai. S-A-M-A-I, Samai. K-U-T-H-I-R-A-I-V-A-A-L-I, Kudiraigali. Then V-A-R-A-G-U, Varagu. K-A-M-B-U, Kambu. These are some traditional foods. Okay, now turn the next page. Home garden. Home garden. இப்போ நீங்க உங்க வீட்ல ஏதாவது இடம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம், அங்க செடி எல்லாம் நிறைய வைக்கலாம் இல்லையா. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் இடம் இருந்தா பூச்செடி வைப்போம், காய் செடி இதெல்லாம் போடலாம் இல்லையா. பூச்செடி பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணுவோம், ரொம்ப விரும்பி பூச்செடியெல்லாம் நட்டு வைப்போம் இல்லையா. தென் காய்கறி செடியும் இன்னும் கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா காய்கறி செடியும் நடலாம் இல்லையா. Now you see, cultivation of crops in a small available place in households is known as home garden. சரிதா. கல்டிவேஷன் பயிரிடுது, அதாவது நம்ம செடியெல்லாம் நட்டு வளர்க்கறது தெரியுதா. வளர்த்து கொஞ்சம் இடம் இருந்தா போதும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செடியை நட்டு வளர்க்கறது, அதுதான் வந்து ஹோம் கார்டன். ஆர் கிச்சன் கார்டன் ஆர் நியூட்ரிஷன் கார்டன். இதுக்கு என்னென்ன நேம் பாருங்க, ஹோம் கார்டன் ஆர் கிச்சன் கார்டன் ஆர் நியூட்ரிஷன் கார்டன். Home garden, kitchen garden, or nutrition garden. நியூட்ரிஷன் கார்டன். இப்போ நம்ம வீட்லேயே கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், அதில் நம்ம செடியெல்லாம் வளர்க்கலாம். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்,
home garden, kitchen garden or nutrition garden. Okay, then example, vegetables like tomatoes, brinjal, snake gourd, snap beans, lady's finger, and fruits like banana, lemon, and also herbs. தெரியுதா? இப்போ சில வீட்டில் பாருங்க துளசி செடி, மருதாணி செடி இதையெல்லாம் வச்சிருப்பாங்க, தக்காளி செடி, தென் மருதாணி இருக்கும், தென் வாழை மரம் வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த டொமேட்டோ, பிரிஞ்சால் இது எல்லாமே சின்ன சின்ன செடியாக தான் வருது. ஸோ இதையும் நீங்கள் வைக்கலாம். தெரியுதா? தீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள். ஏதாவது கொடி போடலாம், பீக்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி ஸ்னேக் கார்டு, ரிச் கார்டு, பாட்டில் கார்டு, இந்த மாதிரியும் போடலாம். தெரியுதா? Now you see this picture. இங்க பாருங்க, அவங்க என்னது தொட்டியில தான் வச்சிருக்காங்க. These are some vegetables இல்லையா? தக்காளி, கத்திரிக்காய், இது எனக்கு பூசணிக்காய், இது வந்து கொடியா போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இந்த மாதிரி you can also grow some crops. Okay, now advantages of home garden. Advantages, what are you have to know what are the benefits of home garden. Now first one, it is the easiest method. அது ரொம்ப ஈஸி இல்லையா? எதை போடுறோம் அது செடி வருது. தண்ணி வந்து நம்ம வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் கிச்சன்ல இருந்து வர தண்ணியோ அல்லது வேற ஏதாவது நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றணும்னா அது பாட்டில் வரும். So it is the easiest way. Then waste water can be reused. The waste of water, இப்போ நம்ம பாத்திரமெல்லாம் கழுவுறோம், தென் அந்த தண்ணியெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் இந்த செடிக்கு வரும். இப்போ பனானாலாம் நம்ம நட்டு பிளான் பண்ணோம்னா அதுக்கு வந்து இந்த பாத்ரூம்ல இருந்து போகிற தண்ணி கூட அதுக்கு போய் போகிற மாதிரி நம்ம நட்டு வைக்கலாம் இல்லையா? தென் இட் சேவ்ஸ் அவர் மணி. நம்மளுடைய மணியும் சேவ் பண்ணணும். சரிதா? நம்ம செடியில இருந்து நம்ம கிடைக்கிற பொருளை நாம குக் பண்ணலாம் இல்லையா? நம்ம செடியில இருந்து வர்றப்ப நாம என்ன பண்றோம், விதை மட்டும் போடுறோம், தண்ணி வந்து வேஸ்டா போற தண்ணி தான் வரும். அதுக்காக நம்ம ஒன்றும் நம்ம செலவு பண்றது இல்லை. ஸோ இட் சேவ்ஸ் அவர் மணி ஆல்சோ. The next one, we get vegetables which are fresh and high in nutritive value. நம்ம தோட்டத்திலேயே நம்ம கிடைக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம வச்சு செய்யறப்போ இட் ஹேஸ் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ. இப்போ வந்து நம்ம கடையில் விற்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே பறித்து எங்கேருந்து கொண்டுட்டு வர இடத்துல அதையே வந்து திரும்ப கடைக்காரங்க வாங்கி அதையே நாம இல்லையா? ஸோ இப்போ நம்ம செடியில இருந்து அப்பவே பொறிச்சு அப்பவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்யலாம். ஸோ இட் கண்டெய்ன்ஸ் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆல்சோ. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹோம் கார்டன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெட் அஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? லெட் அஸ் டூ. But color the circle in green for traditional food and red for modern food. Green color வந்து ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுக்கு அந்த ரவுண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக இருந்தால் க்ரீன் கலர் பென்சில் எடுத்து அதையே ஷேட் பண்ணும். தென் மாடர்ன் ஃபுட்டாக இருந்ததுன்னா அந்த சர்க்கிளை ரெட் கலர் பென்சிலில் ஷேட் பண்ணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ராகி கூழ் அது வந்து ட்ரெடிஷ்னல், ஸோ அதுக்கு க்ரீன் கலர். தென் சாமை ரைஸ் அதுவும் ட்ரெடிஷ்னல் ஃபுட் தான், ஸோ அதுக்கும் க்ரீன் கலர். ராகி அடை அதுவும் க்ரீன் கலர் தான், because it is traditional food. Then pizza modern food, so you color that one in red. I will put like this 4 rows. Yeah, இப்போ இது வந்து green. All these are traditional food. Then next la parunga, pizza, that one is modern food, so red color. Then kambu, green, traditional food. Burger, red color, that is modern food. Then thinai, green color, traditional food. Then paratha, it is modern food, red color. Biryani also red color. Then ragi ball, green. Noodles, red color. Chips, red color. You have to color this in with the help of color pencil. Okay. The next one, evaluation part. Evaluation part is that
evaluation part la first division. Evaluation part la first division. Choose the correct answer. First one. Listen. Bread, wheat and potato are rich in dash. Bread, wheat, potato idellame rich in carbohydrates. So B is the correct answer. C-A-R-B-O-H-Y-D-R-A-T-E-S. Carbohydrates. Then second one. A balanced diet contains all the above. Carbohydrates, vitamins, fiber, water, proteins, fats and minerals. எல்லாமே தான் இருக்கு balanced diet. அதனால you pick D option. All the above. D option, all the above. Then third question, the vitamin present in carrot is. Carrot la enna vitamin irukku? Vitamin A. So you take B option, vitamin A. V-I-T-A-M-I-N, vitamin A. Then fourth question, which of these things are BAD, bad for you? Eating green vegetables bad, அல்லது washing vegetables before cutting them bad, அல்லது eating lot of food, fat food items, நிறைய fat food items சாப்பிட்டா bad, then eating lot of pulses சாப்பிட்டா bad ன்னு கேக்குறாங்க. அப்ப which one is bad? Eating more fat items. Fat food items, that is bad for our health. ஏன்னா fat food நிறைய சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு weight போடும். So that is bad for our health. So C option. Eating lot of fat food, items. Then fifth one, the given picture shows that Raman is most likely eating his. For Raman, he is eating food. What is the time you see? It is 12:45. அப்ப 12:45 க்கு என்ன சாப்பிடுவீங்க? Breakfast, lunch, dinner? என்ன சாப்பிடுவோம்? Lunch. So you take second option B and write L-U-N-C-H, lunch. Okay. You note it. You note all the answers for first division. Then second division, fill in the blanks. Second division is fill in the blanks. Fill in the blanks. First one, food rich in dash are called body building foods. எந்த food items நம்ம body building foods ன்னு சொல்லுவோம்? Proteins. So you write it in the dash proteins. P-R-O-T-E-I-N-S, proteins. P-R-O-T-E-I-N-S, proteins. Then dash helps in proper functioning of our body. Proper functions பண்றது என்னது? நம்மளுடைய பாடிஸ்லாம் நல்ல ஃபங்க்ஷன் நல்ல செயல்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மினரல்ஸ். M-I-N-E-R-A-L-S, minerals. Then third one, a dash is necessary for the proper growth and development of our body. Which one? Balanced diet. Yeah, balanced diet. B-A-L-A-N-C-E-D. Balanced D-I-E-T. Balanced diet. Then sprouted seeds contain more dash. Sprouted seeds என்ன? முளைக்கட்டிய தானியங்கள். அதுல என்ன இருக்கு அப்படின்னா more amount of proteins. P-R-O-T-E-I-N-S, proteins. Then fifth one, dash is the second meal of a day. Which one we call it as second meal of a day? First meal is breakfast, second meal is lunch, and third one is dinner. So second meal is lunch. L-U-N-C-H, lunch. Okay. You write this answer. These answers for second division. Fill in the blanks. Okay. These answers you have to write it in fill in the blanks. All the 5 answers. Okay. Then third division, match the following. Carbohydrates
carbohydrates and fats. Carbohydrates and fats are energy giving food. Carbohydrates and fats are energy giving food. You write this one. Carbohydrates and fats. You copy this one. Proteins, minerals, balanced diet. Again proteins, lunch. In your fill in the blanks. Okay. These are the answers for filling the blanks, and this is for choose the correct answer. Now match the following. Carbohydrates and fats. Select the column, we have a new column. Right click பண்ணனும். அந்த selected column a pop-up menu வரும். அப்போ வந்து insert column இதெல்லாம் கொடுத்தோம். புரியுதா? அப்ப அந்த மாதிரி first carbohydrates and fats. Then second one is vitamins. VITAMINS vitamins. Then third one protein. PROTEIN protein. Then fourth one minerals. MINERALS minerals. For this, listen. Carbohydrates and fats are energy giving food. ENERGY energy. GIVING protein. Then FOOD food. Okay, carbohydrates and fats are energy giving food. Then vitamins. Vitamins fights diseases. Vitamins fights diseases. FIGHTS fights. DISEASES diseases. Vitamins fights diseases. Then next one is protein. Protein supports body growth. Protein supports body growth. SUPPORTS supports BODY body. GROWTH growth supports body growth. Then minerals. Minerals regulates body function. Regulates 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 body function. BODY body. Then FUNCTION body function. Okay. Listen. Carbohydrates and fats energy giving food. Vitamins fights diseases. Then protein supports body growth. Then minerals regulates body function. Here the answers are given in wrong way, so you put the number in your book. I have written the answers. I have written the answers correctly. By seeing this, you put the correct number. 3412. 3412. Then now answer the following questions. How many nutrients are there? What are they? For this, you take book page number 38. Book page number 38. You see book page number 38. Book page number 38 la listen, you see here food nutrients topic கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல கீழ பாருங்க pink colorல கொடுத்திருக்காங்க. There are 5 main nutrients that our body requires. They are carbohydrates, proteins, fats, vitamins and minerals. You mark from this to this. இங்க there are இருக்கு இல்லையா, இங்க இருந்து minerals வரைக்கும் first question உடைய answer. Okay, then second question. Siva is 6 years old. Siva is 6 years old. He needs to have good amount of proteins. அவனுக்கு வந்து proteins நிறைய தேவைப்படுது. Give reason. எதனால அவனுக்கு proteins நிறைய தேவைப்படுது? Because proteins are body building foods. இல்லையா, அந்த வயசுல தான் அவன் proteins நிறைய எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா because அவன் body வந்து he is a growing boy. இல்லையா, அவன் வளர்ற பையன். அதனால என்ன பண்ணும், அவன் நிறைய proteins எடுத்துக்கிட்டாதான் அவனுடைய body வந்து நல்லா growth ஆகும். தெரியுதா? So proteins are body building foods. You write. இதெல்லாம் picture கண்டிப்பா draw பண்ணணும். ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வந்து draw பண்ணிட்டு அதுல 3 row வர மாதிரி 3 column வர மாதிரி ஸ்கேல் வச்சு போட்டுட்டு arrow
மார்க் டவுன் மாதிரி காமிச்சோம்னா fourth division second question ku you write this answer because proteins are body building foods. BECAUSE because proteins are body body building foods. Okay, because proteins are body building foods. Okay, then third one, what is a balanced diet? For this question, for third question, you take book page number 40. Book page number 40 la balanced diet அப்படினு ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல செகண்ட் லைன்ல பாருங்க, a balanced diet contains all nutrients in right amount. That is the answer. You mark this. A balanced diet contains all nutrients in right amount. அவ்வளவுதான். Okay, this is the answer for third question. Then fourth question, what are the meals in a day? For this, you take book page number 42. What are the meals in a day? உங்களுக்கே தெரியும். What are the meals? Breakfast, lunch and dinner are the three main meals we eat every day. In book page number 42 la listen, meals in a day னு மேல பாருங்க ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க. அதுல செகண்ட் லைன் பாருங்க, பிரேக்ஃபாஸ்ட் பிங்க் கலர்ல எழுதி இருக்கு பாருங்க, அதில இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் ஆர் த த்ரீ மெயின் மீல்ஸ் வி ஈட் எவ்ரி டே. இது வரைக்கும் தட் இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின். தென் ஃபிஃப்த் ஒன், what are some traditional food items? What are some traditional food items? Traditional food items page number 45. Page number 45 எடுத்துக்கோங்க. Here you see traditional food அப்படினு ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுலயும் பாருங்க ராகி பிங்க் கலர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, ராகி, திணை, சாமை, குதிரைவாலி, வராகு அண்ட் கம்பு ஆர் சம் ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ் அப்படின்னு நீ எழுதிக்கணும். தெரியுதா? இது எழுதிட்டு ராகி, திணை, சாமை, குதிரைவாலி, வராகு அண்ட் கம்பு எழுதிட்டு கொஸ்டின்ல இருக்கு இல்லையா, ஆர் சம் traditional foods அப்படின்னு எழுதணும். தெரியுதா? This is the answer for fifth question. Now sixth one, write any three advantages of home garden. இதுக்கு பாருங்க, இங்கேயே ஹோம் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹோம் கார்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் எழுதிக்கோங்க. 3 advantages மார்க் பண்ணிக்கோங்க. It is the easiest method. Wastewater can be reused. It saves our money. The first 3 points this for sixth question. Okay, that's all. Then project work, collect pictures and prepare a chart on food nutrients. Food nutrients வந்து food nutrients base பண்ணி நீ pictures food items pictures எல்லாம் நீ collect பண்ணி you have to paste it in one chart. Okay, that is the project. Okay, that's all about. So today's homework is you have to read this book page number 47. On seeing this you write the answers in your book, and for question answer I told you the page number also, so you take the page number and mark that answers also. You have to read division wise. Division wise you thoroughly you read, choose the correct answer, fill in the blanks, match the following and answer the following. 4 divisions you have to read. This is the homework. First lesson completed. Okay, you have to read this 4 divisions. That is the homework today. Okay, Dhanyavad to all. Read well.